இஸ்லாமை விட்டு வெளியேற்றக்கூடிய 10வது காரியம் அல்லாஹ்வின் மார்க்கத்தை விட்டு திரும்பிக் கொள்வது, அதை கற்றுக்கொள்ளாமல் புறக்கணிப்பது, அதை நிராகரிக்கிறது. அதெல்லாம் மார்க்கெல்லாம் படிக்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறது, அதன்படி செயல்படாமல் இருப்பது. ஒருத்தன் மறுத்து விட்டான், அவன் எப்படி அமல் செய்வான்? செய்ய மாட்டான். அப்போ அல்லாஹ்வின் மார்க்கத்தை தனக்கு தேவைன்னு நினைக்கிறதும் இல்லை, அதன் பக்கம் போவதும் இல்லை, அதை விட்டு திரும்பிக் கொள்வது, மார்க்கத்தை சொல்கிறவங்களை புறக்கணிக்கிறது, மார்க்கத்தை சொல்கிறவங்கள்கிட்ட காது கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறது, அமலும் மறுக்கிறது. இதன் காரணமாக ஒரு மனிதன் முழுக்க அவன் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவான். மொத்தமாக மார்க்கத்தை புறக்கணிக்கிறது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், வல்லதீன கஃபரு அம்மா உன்திரு முஅரிதூன். எவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு எச்சரிக்கப்பட்டதை புறக்கணிக்கிறார்கள். அதாவது குஃப்ரில் இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன எச்சரிக்கை செய்யப்படும் அதையெல்லாம் புறக்கணிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்பிக்கையிலே இருக்காது. சரியா பல விஷயங்கள் அவங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி அச்சத்தை எடுத்து சொன்னால் அவங்க புறக்கணிப்பாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. நரகத்தை பற்றி சொன்னால் அதெல்லாம் போங்க நான் பார்த்துக்கிறேன் போங்க, நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு சொல்லாதீங்கன்னு மறுப்பாங்க. இந்த மாதிரியான குணம் இது குஃப்ரின் குணம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிட்டு காட்டுறான். 46வது சூராவுடைய 3வது ஆயத். وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ ثُمَّ أَعْرَضَ عَنْهَا إِنَّا مِنَ الْمُجْرِمِينَ مُنْتَقِمُونَ. தனது இறைவனுடைய ஆதாரங்களை கொண்டு மறுமையை நினைவூட்டிய பின்னரும் இதனை புறக்கணித்து விடுவோனை விட அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்களிலும் தெளிவான ஆதாரங்களை சொல்லி இது இப்படின்னு சொல்லி நம்பிக்கைகளை, ஈமான, அக்கீதா விஷயங்களை, மார்க்க விஷயங்களை சொல்லி நினைவூட்டினா, மறுமையை நினைவூட்டினா, சொர்க்க நரகத்தை பற்றி நினைவூட்டினா, இதையெல்லாம் புறக்கணிக்கிறானே ஒருத்தன், அவனை விட அநியாயக்காரன் யார்? நிச்சயமாக நாம் இத்தகைய குற்றவாளிகளை பழி வாங்கியே தீர்வோம், நிச்சயமாக உங்களை விடமாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சூரா சஜிதால 32வது சூராவுடைய 22வது ஆயத்தில் குறிப்பிட்றான். ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், இந்த எல்லா காரியங்களும் இஸ்லாமை முறித்து விடுபவை, இவற்றுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் இல்லை. அதாவது இது எல்லாம் சமந்தான். இதில் ஒருத்தட்ட 4 விஷயம் இருக்குது, ஒரு 2 விஷயம் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு இல்லை. அதில் எல்லாமே இருக்குது, ஒன்று விஷயத்துலங்க பிரச்சனை, அதில் அது பெருசுபடுத்த தேவையில்லை, மற்றதெல்லாம் கரெக்டாக அவர் அல்லாஹ்வை தான் வணங்குவார், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து எதையும் வணங்க மாட்டார், ஷிர்க் செய்ய மாட்டார், கபர்கள்ட்ட போய் துவா கேட்க மாட்டார், அவர் மார்க்க சட்டங்களை கேலி செய்ய மாட்டார், இதெல்லாம் கரெக்டு தான், அந்த மாதிரி தாங்க இருக்கிறார் அவர். என்ன மார்க்குன்னு எது சொன்னாலும் பொருட்படுத்த மாட்டார், அவர் திரும்பிடுவார். மார்க்க விஷயங்களை எதையுமே கேட்கவும் மாட்டார், கற்றுக்கொள்ள மாட்டார், புறக்கணிப்பார். ஆனால் அவர் ஷிர்க் செய்ய மாட்டார். அதனால் ஏதோ மாற்றமா? அவர் சிறந்த முஸ்லீமா? இல்லை, இதில் வித்தியாசம்லாம் இல்லை. அதில் எல்லாம் கரெக்டாக இருப்பார். ஆனால் முஸ்லீம்கள் அழியணும், நாசமாகணும், அவங்கள கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, முஸ்லீம்களை அழிக்கிறதுக்காக அவர் அவ்வளோ முஸ்லீம்களை வெறுப்பார். இது ஒன்று தாங்க அவர்கிட்ட உள்ள குறை. மற்றதெல்லாம் 5 வேளை தொழுவார், நோன்பு வைப்பார், எல்லாம் கரெக்டாக இருப்பார். என்ன முஸ்லீம்கள்லாம் அழியணுங்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டே இருப்பார். முஸ்லீம்கள் எல்லா இடத்துல அழிச்சிடணும்னு பிளான் பண்ணுவார். அப்படின்னு தான் அவர் முஸ்லீம்ங்க, சிறந்த முஸ்லீம். அல்லாஹ்வை தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் காஃபிர். முஸ்லீம்களை அழியணும்னு நினைக்கிறான், முஸ்லீம்களை அழிக்கிறதுக்காக அவன் திட்டமிடுறான்னா, எதிரிகளுக்கு அதுக்காக எதிரிகளோடு சேர்ந்துக்கிறான், எதிரிகளோடு சேர்ந்துக்கிட்டு கொல்றான் அப்படின்னா அவன் ஒரு காஃபிர் ஆயிடுவான். குஃப்ரில் பெரிய குஃப்ர் அது. அப்போ இந்த மாதிரி வித்தியாசம் எதுவும் இல்லை. இதை செய்பவர் வேடிக்கையாக செய்தாலும் சரி, வேண்டுமென்றே பிடிவாதமாக செய்தாலும் சரி, பயத்தில் செய்தாலும் சரி, 3 நிலைகள் எந்த நிலையில் செய்தாலும் சரி, சும்மா விளையாட்டுக்காக தாங்க செய்தார் அப்படின்னு செய்தாலும், அல்லது பிடிவாதமாக செய்யணுங்கிற நோக்கத்தோடய செய்தாலும், அல்லது பயத்தில் தான் செய்தான் தான், ஆனால் பயத்தில் செய்தான், அவனுக்கு ஒரு பயம், அந்த அவுளியா ஏதோ கண்ணை குத்திடுவாரோ அப்படின்னு பயம், அதனால தான் சாமி கண்ணை குத்திடணும்னு மக்கள் பயப்படுறாங்க. அந்த மாதிரி அவுளியா கண்ணை, அதனால தான் அவுளியா நீ கண்ணை குத்திராத, நானும் அப்பாவி தான், நான் எதுவும் உன்னை பற்றி பேச மாட்டேன், அதனால் நான் உன்கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு பயத்தில் தான் துவா கேட்டான் அப்படின்னா நவுது பில்லா, இது தெளிவாக அவன் பயத்தில் செய்தாலும் அது குஃபுர். அவன் அந்த அவுளியான் மீது அல்லது ஜின் மீது பயம் வச்சிருக்கிறான். ஒரு ஜின்னுக்கு பயந்து அந்த ஜின்னை வணங்குறான் அப்படின்னா அவன் பயத்தில் தாங்க வணங்கினான், அவனும் ஆசையில் வணங்கலை, பயத்தில் வணங்கின அந்த ஜின்னை வணங்குறான் அப்படின்னா நோ, இதுவும் குஃப்ரு, இஸ்லாம் விட்டு வெளியேற்றிடும், தௌபா செய்யணும், இதை விட்டு வெளியே வரணும். இதிலிருந்து விதிவிலக்கு பெறுகிற ஒரே ஆள் நிர்பந்திக்கப்பட்டவர் மட்டும்தான். யாருக்கு இதில் விதிவிலக்கு இருக்குன்னா, ஒருத்தன் கட்டாயப்படுத்தப்பட்டான் அப்படின்னா மட்டும்தான் விதிவிலக்கு, அது உறுதி செய்யப்படும்.
அதனால தான் இந்த கட்டாயப்படுத்துதல்ங்கிறது சில சமயங்களில் ஒரு நிர்பந்த நிலையை ஒரு ஆட்சியாளர் எதிர்கொள்ளலாம். இப்போ இன்னொரு ஒரு காஃபிரான அமெரிக்காக்காரன், அவன்கிட்ட பெரிய வசதிகள், எல்லா செல்வம், எல்லா படை பலம், எல்லா டெக்னாலஜி எல்லாம் வச்சுருக்கான், அணுகுண்டு வச்சுருக்கான் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துச்சு. இந்த கட்டாயத்தினால சில விஷயங்களில் முஸ்லீம் ஆட்சியாளர் சில விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களால் முடியாத பட்சத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க அப்படின்னா அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிருவான். வேண்டும்னு செய்தா, அல்ல கேளிக்கையா வேடிக்கையா செய்தா, அல்ல பயத்தில் செய்தா, அல்லது என்னது அதை வந்து பிடிவாதமாக செய்தா, அப்போ குஃபர் வெளிப்படையாக அவன் செய்கிறவன் காஃபீர் ஆயிடுவான், அந்த ஆட்சியாளன் காஃபீர் ஆயிடுவான். ஆக இதை இந்த இடத்துல உள்ள விதிவிலக்கு சட்டத்தை நிர்பந்தங்கிற நிலையை அது ஒருத்தருக்கு அங்கே அல்லாஹ் கொடுத்திருக்கிற அனுமதியாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது முடிவாகுது. இந்த எல்லா காரியங்களும் அபாயங்களின் மிகப்பெரிய அபாயங்கள், டேஞ்சர்ஸ்ல பெரிய டேஞ்சர்ஸ், பயங்கர அபாயத்தில் தள்ளக்கூடியவை. ஏன்னா குஃப்ரில் நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளக்கூடியவை. எனவே இவை குறித்து எச்சரிக்கையாக இருப்பதும் தாம் இவற்றில் விழுந்துவிடக்கூடாது என்று பயப்படுவதும் முஸ்லீம் மீது கட்டாய கடமை. தான் இந்த மாதிரியான 10 காரியங்களில் மிகப்பெரிய நவாக்கிதுல் இஸ்லாம், இந்த காரியங்கள் 10க்கும் நவாக்கிதுல் இஸ்லாம், அதாவது இஸ்லாமை முறிக்கக்கூடிய காரியங்கள். இந்த 10லும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், பயப்படணும். இது எதன் பக்கம் இந்த பக்கம் போயிடக்கூடாது, இந்த மாதிரி தன்மை நம்மிடம் வந்துடக்கூடாது. நாம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடுவோமாக, அவனுடைய கோபத்தை விட்டும் கடும் தண்டனை விட்டும் பாதுகாப்பு தேடுவோமாக என்று ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் இங்கே முடிக்கிறாங்க. ஆக இந்த 10 காரியங்கள் விஷயத்தில் இன்னும் இது குறித்த கல்வியை, இந்த குஃபர்களுடைய வகைகளை, ஒருத்தருடைய இஸ்லாம் முறிவதற்கான காரணங்களை நாம் அதிகமாக படித்து தெரிந்து கொள்ளணும்.